கொஞ்சம் அண்ணா 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 ஒரு நிமிஷம்ண்ணா. ஓகே சார். ஆமாம், கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடாதவங்களுக்கு அதிகம், சாப்பிட்றவங்களுக்கு கம்மி. கண்ணு அப்படி எங்கே பாருங்க, கண்ணு பிரதீபா உங்களுக்கு எடுத்து ஊட்டி விட்டுருங்க. கொடுங்க, நிறைய கொடுங்க, நிறைய ஓகேங்க. வாங்க வாங்க மோஜை போட்டு அப்படிங்க. ஏன் கண்ணு கண்ணு சொல்லுங்கள். இல்லை நான் ஒரு இல்லை யார் நம்பர் 936 405 405 கண்ணே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறேன். மேஸ்திரி எப்படியே இருங்க, மேஸ்திரி எப்படியே இருங்கய்யா, மேஸ்திரி சூப்பர்வைசர் மேனேஜர் வாங்க இந்த பக்கம். மேஸ்திரி மேனேஜர் தெரியாமல் ஏதோ சொல்லிட்டோம்ப்பா. மேனேஜர் சார் கொஞ்சம் இருங்க சார். அண்ணா கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்கண்ணா, பிரகாஷ்ண்ணா கொஞ்சம் வச்சிருங்க. வைங்க நீங்களே வைங்க, கொஞ்சம் வைங்க. ஆர்வம் அந்த கடப்பாறை எடுங்க. அந்த கண்ணு 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 ஒரு விஷயம் நடக்கிறப்ப இன்னொரு விஷயத்த பண்ணி கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. சார் அப்படிங்க. கொடுத்து இன்றைக்கு வந்து பல போட்டிகளில் நம்ம ஆட்கள் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வெற்றி பெற்று வராங்க அப்படின்னா அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்முடைய விளையாட்டுத்துறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதே போல் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை எடுத்து பல லட்சம் மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதே போல் வந்து போய் எடுத்துக்கொண்டதுனால அவங்க நிறைய அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து முன்னால் வந்து விளையாடுறது அப்படின்னு சொன்னால் பள்ளி மாணவர்களுக்கும் அல்லது கல்லூரி மாணவர்களுக்கும் போட்டி நடக்கும். இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக சிஎம் டிராஃபி அப்படின்னு ஒரு போட்டி நடத்தி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர் ஸ்டாலினுடைய வாழ்த்துக்களுடன் நமது அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணனுடைய பொறுப்பேற்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரஸ்வதி அவர்களுக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வருகையில் வந்து கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் எஸ்எல்டி மற்றும் அன்புக்குரிய அண்ணன் நடராஜ் அவர்கள், குணசேகரன் அவர்கள், குமாரசாமி அவர்கள், முருகேஷ் அவர்கள், அகிரி சந்திரன் அவர்கள், இந்த பேரூருடைய செயலாளர் கோபால் அவர்கள், இந்த பேரூருடைய தலைவர் பிரதீபா அவர்கள் மற்றும் கொலகோயில் சந்திரசேகர் அவர்கள், ஈவோ அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் இங்கே நடப்பதற்கும் இந்த திட்டங்கள் இங்கே வர வேண்டும். இந்த திட்டம் மட்டுமல்ல, ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தால் இன்னொரு ஆர்ட்ஸ் காலேஜும் அவங்க அந்த ஏரியாவிலேயே கொண்டு வரதுங்கிறது சிரமம் பரவலாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் தான் கொண்டு வர முடியும்னு சொன்னதுனால இங்கே நம்ம வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு.
பின்னாடி வந்து வேறு முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. இப்போ பிரகாஷ் சொன்ன மாதிரி 234 தொகுதிக்கும் ஒரு ஸ்டேடியம் அமைக்கணும் அப்படிங்கிறது, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஸ்டேடியம் அமைக்கணுங்கிறது நாங்கள் முதலமைச்சருடைய எண்ணமாக நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய முயற்சியின் காரணமாக பல தொகுதிகளுக்கு இப்பொழுது பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை தான் அதற்கு பொருத்தமான இடமாக அமைந்தது. எனவே சிவகங்கையில் கட்டணம் என்பதற்கான ஏற்பாடு போன்று செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பணியை துவக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். அதே போல ஒரு IAS அகாடமிக்காக அதை அங்கே உருவாக்குவதற்காக பணம் ஒதுக்கி அந்த பணியும் துவக்குகிற தருவாயில் இருக்கிறது. 12 ஏக்கர் போக மீதம் இருக்கிற ஒரு 40 ஏக்கரில் இந்த பணிகளை எல்லாம் செய்யலாம் என்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி சோலாரில் ஒரு பெரிய பேருந்து நிலையம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதே போல எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட நாங்கள் மேட்டூருக்கு சென்று அந்த பகுதியில் நீங்கள் அந்தியூர் அங்கெல்லாம் எடுத்தீங்கன்னாக்க அந்த குடிநீருக்கே பிரச்சனையாக இருக்குது. எனவே நிலத்தடி நீர் மிக கீழே போய்விடும். கீழே இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் உபரி நீரை எடுப்பதற்கான ஒரு திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக நேற்று நாங்கள் போயிருந்தோம். அதற்கான ஏற்பாட்டையும் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மாணவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை நம்முடைய மாவட்டத்திற்கு என்னென்ன தேவையோ அதை நாம் கேட்கிற பொழுது உடனடியாக அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள